சின்ன குழந்தைலேருந்து பெரிய வரைக்கும் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அண்ட் டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்குது. நல்ல 21 வருஷமாக அந்த கடையை நடத்திட்டு இருக்காங்க. ஹாய் மக்களே, வணக்கம். இது நம்ம ஒரு ஸ்பெஷல். நான் உங்கள் ஜேம்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, தெப்பகுளத்துக்கு ஆப்போசிட்ல SNBM மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஒரு புட்டுக்கடைக்கு வந்திருக்கோம். புட்டுக்கடை பேர் வந்து சிவசக்தி இடியாப்பம் புட்டுக்கடை. இங்கே இடியாப்பம் இருக்க புட்டுக்கடைன்னு சொல்றாங்க. இங்கே இந்த ஏரியாவில் வந்து இதான் ரொம்ப டேஸ்டான ஒரு புட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அண்ணா உள்ள செஞ்சுட்டு இருக்காரு. அண்ணனை போய் கேட்டுப்போம் வாங்க. அண்ணா வணக்கண்ணா. இந்த ஏரியாலே வந்து புட்டுக்கடை தான் ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே செக் பண்ணுறது சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் என்ன மாதிரியான டைப்பான ஃபுட்லாம் போடுறீங்க? அரிசி புட்டு போடுறோம், ஓகே, கேப்பா புட்டு போடுறோம், கோதுமை புட்டு போடுறோம், அது போக அதுல இருந்து நெய் புட்டு போடுவோம். நெய் புட்டுல நெய்யா புட்டு. ஓகே. எதுனா ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கீங்க சேல்ஸ் ஆகும்? மூணுமே ஈக்குவலாக சேல்ஸ் ஆகும். ஈவினிங் எத்தனை மணிக்கு கடை போடுறீங்க? 6 மணிக்கு போடுவேன். 6 மணிக்கு 10 மணிக்கு போடுமா? 10 மணிக்கு. ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால இவ்வளோ க்ரௌட் இருக்கா இல்லை எப்பவுமே? ஞாயிற்றுக்கிழமை சண்டேனால நல்லா கூட்டம். மற்ற நாள்லாம் கூட்டம் கம்மியாக இருக்கும், நார்மலாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு சேல்ஸ் எப்பயும் போல தான் போயிட்டு எனக்கு நார்மலாக போகும். அது போக நான் வந்து கேட்ரிங்கில் வந்து அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா செஞ்சு கொடுப்பேன், நேர்லையும் கொடுப்பேன். ஓகே. அண்ணன் கேட்ரிங் பண்ணுறாங்களா, நேர்லேயும் போய் செஞ்சு கொடுக்குறாங்களா? மதுரை மக்கள் அண்ணன் ட்ரை பண்ணுங்கிற மாதிரி கல்யாண ஃபங்க்ஷனில் நேரில் வந்து செஞ்சு கொடுக்கணும்னா நேரில் இருந்து ஆர்டர் செஞ்சு கொடுப்பீங்க. 21 வருஷமா கடை. 21 வருஷமா? அண்ணன் 21 வருஷமா அந்த கடையை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ கடைகள் கிடையாது. கடை வைக்கும் போது இவ்வளோ கடைகள் கிடையாதுங்க. இப்போ குறுகிய காலத்தில் கொரோனாவுக்கு அப்புறம் தான் இவ்வளோ கடைகள் ஜாஸ்தி. கொரோனாக்கு அப்புறம் தான் நிறைய கடைகள். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கும். ஏன்னா வந்து ரெகுலராக நல்லா இதில் இருக்கும். சரி சரிங்க. இப்போ என்ன ஃபுட்டு போட்டுட்டு இருக்கீங்க? மூணுமே இருக்கு. மூணுமே இருக்குங்களா? அரிசி, கேப்பா, கோதுமை மூணுமே இருக்கு. ஓகேண்ணா. போடுங்க, நம்ம எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாட்டு பார்க்கலாம். கோதுமை போட்டு ஒன்று போட்டு கொடுப்பாங்க. இது என்ன இடியாப்பம் பண்ணாது? இடியாப்பம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்சலாக வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே இன்னும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இடியாப்பமும் பார்சல் போயிட்டுருக்கு, புட்டும் நிறைய பார்சல் போயிட்டுருக்கு. நம்ம இடத்த கேட்டு பார்ப்போமா? ஆனால் இங்கே ரெகுலராக வந்து சாப்பிடுவீங்களா? அப்படி ரெகுலராக சாப்பிடுவீங்க. என்ன சாப்பிட்றீங்க இப்போ? இது புட்டு. என்ன புட்டு? அரிசி புட்டு. எப்படி டேஸ்ட் எப்படி நல்லா இருக்குமாங்க? எதுவுமே ரெகுலராக வந்து சாப்பிடுவீங்களா? ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா இன்னைக்கு? இப்படி எப்படி சண்டேனால ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா இல்லை எப்பயுமே இப்படி தான் வருவீங்களா? வருவீங்க ஃபேமிலியோட வந்து சாப்பிடுவீங்க. ஓகே ஓகே. அப்படிங்களா? வெறும் புட்டு மட்டும் தான் ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்லை இடியாப்பம்லாம் இருக்கு? இடியாப்பெலாம் சாப்பிடுங்க. புட்டு நல்லா இருக்குமா? இங்கே தான் இருக்கும். தேங்க்ஸ். இந்த மாதிரி இங்கே மக்கள் வந்து புட்டை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அரிசி புட்டு, நெய் புட்டுன்னு இருக்கு, எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்கன்னு தெரியுது. இப்போ பாருங்க, ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு புட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் டிலே ஆகும், அது வெயிட் பண்ணுவோம். அப்போ போடுறாங்க பாருங்க புட்டு. அண்ணன் கோதுமை புட்டு போடுறாரு. இது நாட்டு கோதுமை புட்டு. இதுல நாட்டு சக்கரை அப்புறம் தேங்காய் பூலாம் போடுறாரு நினைக்கிறேன். நெய்யும் போடுறாரு. இந்த புட்டு அப்படியே வச்சு தருவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் வந்து இவர் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா பீட் பண்ணி எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு இலையில வச்சு. மறுபடியும் ஒரு ஃப்ளேவர் போட்டு மேலே போட்டு கொடுக்குறாங்க. கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணுறாரு அதுலேயும். தேங்க்ஸ். பாருங்க, எல்லாம் ஃபுல்லா உதிரியா சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. தேங்காய் பூவோட சாப்பிடுவோம். ஏய், செம்மையா இருக்குப்பா. தேங்காய் பால் வேற சூப்பரா இருக்கு. வீட்டுக்கு போய் எம்மாட்ட சொல்லி ட்ரை பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் டைமா.
இன்னொன்று திட்டுவாங்க, ஏடா எவ்வளோ காலம் செஞ்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, அப்போதான் சாப்பிடல, இப்போ எங்கேயும் போய் சாப்பிட்டு வந்துட்டு தொல்லை பண்ணி கேட்பாங்க. இருந்தாலும் அம்மால கேட்ட செஞ்சு கொடுத்துருவாங்க. சாப்பிடும்போது நம்மளுக்கு தெரியுது ஏன் இவ்வளோ கூட்டம் வருது கூட்டத்துன்னு சொல்லிட்டு. ஏன்னா மக்கள் எல்லாமே நிறைய விரும்பி சாப்பிடுறது நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா டிஃபன் ஐட்டம் போவாங்க, இல்லைன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் போவாங்க. அதெல்லாம் மீறி அதுவும் ஈவினிங் டைம்ல புட்டு இடியாப்பெல்லாம் வந்து யாரும் சாப்பிட்டு வரமாட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மார்னிங் டைம்ல தான் வந்து இடியாப்பம் புட்டு நல்லா போகும். ஏன்னா நம்ம வீட்டில் ரோட்டில் தான் பார்த்தா விற்க வருவாங்க. ஏன்னா மதுரையில் தெப்பக்குளம் மாதிரி ஒரு ஏரியாவில் புட்டை போட்டு நல்லா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கொடுக்குற டேஸ்டா, இந்த ஃப்ளேவரு, அந்த நெய் எல்லாமே சூப்பராக இருக்கிறது. பாருங்க, எல்லா தரப்பட்ட மக்களும் வராங்க. சின்ன குழந்தைலேருந்து பெரிய வரைக்கும் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அது காரணம் வந்து இதோட டேஸ்ட் தான். நீங்கள் மதுரைக்கு வரவங்க கண்டிப்பாக வந்து நம்ம சிவசக்தியான கடையில் ஃபுட்டு ட்ரை பண்ணுங்க, நீங்களே சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ஊற்றிருக்காங்க, சர்க்கரை வச்சுருக்காங்க, தேங்காய் பூ வச்சுருக்காங்க, நாட்டு சர்க்கரை இருக்குது, அதுக்கப்புறம் கிரீமியாக ஊற்றிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஸோ எல்லாமே இருக்குது. இது வந்து தேங்காய் பால் தெரிஞ்சுங்களா, இங்கே மேலே ஊற்றுறதுனால அவங்க தெரிஞ்சுங்க. தேங்காய் பால் இருக்குது சைடில். அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் தேங்காய் பாலோட. சக்கரை போடணும், சக்கரை போட மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கு. தேங்காய் பால் இவங்க சக்கரை போடல, அதான் தனியாக இருக்கு சக்கரை வச்சுருக்காங்க. எந்த சக்கரை வேணுமோ யூஸ் பண்ணிக்கின்ற மாதிரி. நார்மல் சக்கரையும் இருக்கு, அப்புறம் வந்து நாட்டு சக்கரையா இருக்கு. சக்கரை கொஞ்சம், பூ கொஞ்சம், நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுப்போம். அதை போட்டு மொத்தமாக சாப்பிடும்போது டேஸ்டே வந்து சூப்பராக இருக்கு. உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. இடியாப்பம் பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு, நல்லா தடியா இருக்கு. அப்படி எடுத்து அப்படியே புண்டு போகுது இடியாப்பத்துல. அப்படியே அந்த அளவுக்கு சாஃப்டா போட்டிருக்காங்க. நம்ம ரிவ்யூ இந்த கடையில் முடிச்சுட்டு நினைக்கிறேன். கருது கடை போய் பண்ணது வயிற்றுல என்ன இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. தேங்காய் பால், சர்க்கரை, பூ நீந்து போச்சுன்னா சாப்பிடும்போது போய் மறுபடியும் கிட்ட தருவாங்க. நிறைய பேர் வரவங்க புட்டு தான் வாங்கி சாப்பிட்டாங்க. இடியாப்பம் வந்து பார்சல் வாங்கி போனாங்க. ஸோ இடியாப்பம் வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும்னு நினைச்சேன். இடியாப்பம் ஈக்குவல் டேஸ்டா இருக்கு. வீட்டுக்கு வாங்கி போய் சாப்பிட்றாங்க. டைம் ஆக ஆக கூட்டம் நிறைய பேர் வந்துருக்காங்க. எல்லாத்துலேயும் க்ரௌட் அதிகமாக இருக்கு. இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல இதான் கோயில் திருவிழா வந்தால் மட்டும் தான் வந்து கூட்டம் இருக்கும். இங்க எவ்ரி சண்டே இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு க்ரௌட் அதிகமாக இருக்குங்க. ஃபுட்டு நிறைய சாப்பிட்டேன். இடியாப்பம் பாதி மேலே போயிடுச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு எனக்கு. நம்ம கூட வந்து வெயிட் பண்ணுறாங்க, அவங்களும் கொடுப்போம், அவங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணட்டும். தேங்க்யூ ஸோ மச்.